ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரிஸான த லெஜெண்டரி ஹீரோ இஸ் டெட் சீசன் 1 எபிசோட் 8 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த எபிசோடில் வளவலன் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கிறதுனால நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்களுக்கு புரியுற மாதிரி சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சில விஷயங்களை கொஞ்சம் நீங்கள் பார்த்தே புரிஞ்சுக்கிட்ட ட்ரை பண்ணுங்க. சரி வாங்க நம்ம வளவலன் பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது த லெஜெண்டரி ஹீரோ இஸ் டெட் சீசன் 1 எபிசோட் 8. இவங்களை நாங்கள் சமாளிக்கிறோம், நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லி யோனா அப்பா சொல்கிறாரு. வண்டி அப்படியே ரிவர்ஸ் எடுத்து இப்போ வேற வழியாக இவங்க போகிறாங்க. தப்பான பாதையில் போறீங்க அப்படின்னு ஒரு லேடி சொல்றா. அவ செட் பண்ணி வச்ச ட்ராப்ல மாட்டி அவங்க கீழே விழுறாங்க. அவ்வளோ ஹைட்ல இருந்து விழுந்திருந்தாலும் அதை அவங்களை கண்டிப்பா கொண்டிருக்காது அப்படின்னு அந்த லேடி போறா. சார் டோக்கா எதுக்கு இந்த ட்ராப்னு ஆண்ட்ரி கேட்கும்போது நான் எதுக்கு ட்ராப்பை வைக்க போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆமா கீழே விழுந்தா நமக்கு எப்படி அடிப்படல, இந்த இடம் குஷன் மாதிரி இருக்கு அப்படின்னு பிரின்சஸ் பார்க்கவோ ஸ்வாட நான் தான் மாத்திட்டேன் நம்ம ஹீரோ சொல்றான். சிஸ்டர் ஒன்னால எப்படி ஸ்வாட யூஸ் பண்ண முடியுது அப்படின்னு மெல்லி கேட்கவும் யானால மத்தவங்களோடய ஸ்வாட யூஸ் பண்ண வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவன் தலையாட்டுறான். கேரேஜ் டேமேஜ் ஆயிடுச்சு, பக்கத்துல ஒரு சிட்டி இருக்கு, அங்க போய் நம்ம அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு இவங்க பிளான் போடுறாங்க. நடந்தே பக்கத்துல இருக்கிற அந்த வில்லேஜ் போலாம் இவங்க போயிட்டு இருக்கும்போது புகமூட்டமா இருக்கேன்னு மில்லியாவா ஸ்வாட யூஸ் பண்ணி அதை எல்லாத்தையும் கிளியர் பண்றா. முன்னாடி அப்படி போகாத நம்ம ஹீரோ சொல்றான். ஒரு டிராப்ல ஜஸ்ட் மிஸ்ல அவ மாட்டி தப்பிக்கிறா. எனக்கு எதுவும் ஆகலன்னு மில்லியோட வாய்ஸ் கேக்குது. திடீர்னு திரும்பவும் புகமூட்டமாகுது. மில்லி அரக்குற ட்ரெஸ்ஸோட ஓடி வரா. ஒரு டீமன் வந்து என்ன அட்டாக் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம். கண்டிப்பா அது நார்மலான புகமூட்டம் இல்ல, யாரோ மேஜிக்ல யூஸ் பண்ணி தான் அதை பண்றாங்க. இந்த மாதிரி யோசிக்கிற அறிவு டெவில்ஸ்க்கு கிடையாது. ஒருவேளை டியாகோ தான் அதுக்கு காரணமா இருக்குமா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். டெவிலோட மிஸ்ட் ஸ்பெல்லுக்கு நடுவில் நீங்க மாட்டிட்டு இருக்கீங்க. இந்த ஸ்பெல்ல கேஸ் பண்ணவங்களால மத்தவங்களால உங்களை பார்க்க வைக்க முடியும், உங்களால தான் மத்தவங்களை பார்க்க முடியாது அப்படின்னு இந்த லேடி சொல்றா. ஷியான் முன்னாடி போகுமா ஒரு டெட் பாடி நெக்ரோமான்சர் தான் கண்ட்ரோல் பண்றாங்கிறதும் அந்த லேடிக்கு தெரியுது. கிராஸ் ஷேப்டு ஃபார்மேஷன் நல்ல ஆங்கிள் தான், பட் ஆனா என் கிட்ட இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகாது அப்படின்னு அந்த லேடி சொல்றா. திடீர்னு பார்த்தா ஒரு டெவில் வந்து பிரின்சஸ் வயித்துல குத்திடுது. அச்சோ மார்கரெட் அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். ஹீலிங் பண்ண போட பொண்ணையும் அது சாவடிச்சிருது. ஆண்ட்ரியும் மில்லியும் இறந்து போயிருந்தாங்க. இல்ல இதுக்கு வாய்ப்பே இல்ல, இப்படி நடக்க கூடாது அப்படின்னு சீக்ரெட் ஸ்வாட யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ அதுக்குள்ள மறைஞ்சுக்கிறான். நம்ம பேசி தீத்துக்கலாம், என்ன உயிரோட விட்டுரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த ஸ்வாட வேணா நான் உனக்கே தந்துருதான் நம்ம ஹீரோ சொல்லவும். ஸ்வாட நீ கையில வச்சுக்கிட்டு எப்படிப்பா டீல் பேசுற அப்படின்னு சொல்லி அந்த லேடி கேட்கவும், இந்த ஸ்வாட நீ வச்சுக்கோ, என்ன உயிரோட விட்டுரு அப்படின்னு நம்ம ஹீரோ கொடுத்துருதான். பிரின்சஸ் சாவடிச்சிருக்கேன், என்ன கொல்றதுக்கு பழிவாங்க வருவான்னு பார்த்தா உயிர் தான் முக்கியம், இவ்வளவு சுயநலமா இருக்கியே, இவளையோ கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி அந்த லேடி சொல்லவும். ஸ்வாட கொடுத்துட்டேன்னு நம்ம ஹீரோ கேட்கவும், நீ ஸ்வாட வச்சுக்கிட்டு நெகோசியேட் பண்றேன்னு தான் சொன்னேன், ஆனா நீ ஸ்வாடத்தை தான் நான் அவனை விட்டுருவேன்னு சொல்லவே இல்லையான்னு அந்த லேடி சொல்லவும். நீ மோசமானவான்னு தெரிஞ்ச அப்புறம் உன்னை கொள்றது எனக்கு கஷ்டமா இருக்காது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இவங்கெல்லாம் இப்படி உயிரோட இருக்காங்கன்னு அந்த லேடி ஷாக் ஆகுறா. மெல்லி ஃபர்ஸ்ட் கொலை பண்ண அந்த ஒரு டீமனை ஆண்ட்ரி வந்து நெக்ரோமன்சி மூலியமா கண்ட்ரோல் பண்ணி இவங்க எல்லாரையும் ஃபேக்கா கொண்ட மாதிரி செட்டப் பண்ணிருக்காங்க. இன்னொரு டீமன் தான் பிரின்சஸை கொலை பண்ண வந்திருக்கும். அதை கொல்றதுக்கு முன்னாடி பிரின்சஸ் அதை கொண்டுட்டு அவளும் கீழே விழுந்துருதா. ஆண்ட்ரி அந்த டெவலோட பாடியை கண்ட்ரோல்ல எடுத்துருதா. ஆனா நான் இருக்கிற லொகேஷன் தெரிஞ்சதானே இதை பண்ண முடியும்னு அந்த லேடி கேட்கவும், நான் கிறிஸ்டலை யூஸ் பண்ணி நீ உயரத்துல நின்று பார்க்கும்போதே நீ தான் பாஸ்ன்னு கண்டுபிடிச்சிட்டேன், நீ கிட்ட வரணுங்கிறதுக்காக தான் நாங்க செத்த மாதிரியா நடிச்சோம், முட்டாளா ஓவர் கான்ஃபிடென்ட்டா இருந்ததுனால தான் எங்க ட்ராப்ல நீ மாட்டிக்கிட்ட அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லி எங்க கிட்ட மாட்டிக்கிட்ட, சோ ட்ரெஸ் கலட்டடி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சிஸ்டர் நீ ஏன் அப்படி பேசுறன்னு மில்லி கேட்கறா. அவளோட கால்கள் அழகா இருக்கு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருந்தா. எக்ஸ்ரே விஷனை நிறுத்துறியா அப்படின்னு மார்கரெட் டென்ஷன் ஆகுறா. உனக்கான பனிஷ்மெண்ட் உன் ட்ரெஸ் கழட்டிட்டு மண்டிடு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோவள கிட்ட போய் பார்த்துட்டு அச்சோ மாஸ்டர் நீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ ட்ரெஸ் கலட்டுறான். டோக்காவோட மாஸ்டர் பிரின்சஸ் பார்க்குவோம். எஃப்எல் இவங்க தான் எனக்கு ட்ராப்ஸை செட் பண்றது சர்வை பண்ற ஸ்கில்ஸை கத்து கொடுத்தாங்க நம்ம ஹீரோ சொல்லவும். அந்த மாதிரி ஒருத்தி இருந்ததா எனக்கு ஞாபகம் இல்லையான்னு எஃப்எல் சொல்லவும். நான் யோனா பாடியில இருக்கிறத மறந்துட்டேனே நம்ம ஹீரோ நினைக்கிறேன். முதல்ல நான் டவுட் பட்டேன், என் சிஸ்டர் பாடிக்குள்ள இருக்கிறது நீ தானே டோக்கா, என் சிஸ்டர் செத்துட்டாலான்னு கேட்கவும், மில்லி உன் சிஸ்டர் இன்னும் சாகல, நான் அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்றேன், ஆண்ட்ரி உன் நெக்லஸை காட்ட நம்ம ஹீரோ சொல்றான். ஓ டோக்கா நீயா இது அப்படின்னு சொல்லி அவ பாக்குறா. 3 வருஷத்துக்கு முன்னாடி பேட்டில் ஃபீல்ட்ல இருந்தேன்னு சொன்னியா, அப்பதான் இவங்களை மீட் பண்ணியான்னு பிரின்சஸ் கேட்கவும். ஆமா நம்ம ஹீரோ சொல்லவா, அப்ப இவங்க தான் உங்களை ட்ரெயின் பண்ணதா அப்படின்னு ஆண்ட்ரி கேட்கறா. எஃப்எல் செட் பண்ணி வச்ச ஒரு ட்ராப்ல நம்ம ஹீரோ வந்து விழுந்து மாட்டிருப்பான். டீமனை பிடிக்க தான் ட்ராப் பண்ணி வச்சேன், ஒன்ன வச்சு நான் என்ன பண்றது அப்படின்னு நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போய் சாப்பிட வைக்கிறா. இந்த காசை வச்சுட்டு எனக்கு பாடி கடா எல்வானி அவரை கூட வாங்க நம்ம ஹீரோ கேட்கவும், அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு வா சொல்லிருப்பா. ஏன் நம்ம ஹீரோ கேட்கவும், ஏன்னா நான் ஒரு ஃபியூஜிட்டிவ் அப்படின்னு வாண்டட் லிஸ்ட்ல இருக்கிறவா போஸ்டர் காமிக்கிறா. அட்லீஸ்ட் உங்க ட்ராப்பை செட் பண்றது சர்வைவல் ஸ்கில்லையாச்சும் எனக்கு கத்து கொடுங்க நம்ம ஹீரோ கேட்கவும். சரி நம்ம எல்வானியா போற வழியில நான் உனக்கு அதை கத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவ நம்ம ஹீரோ கூட வந்து ட்ரைனிங்கும் கொடுத்துருப்பா. லெஜெண்டரி ஹீரோவே கொல்ற லெவலுக்கு நீ வளர்ந்துட்டியா டோக்கா அப்படின்னு வா கேட்கவும், நீ தான் லெஜெண்டரி ஹீரோவை கொண்டியான் மெல்லி கேட்கவும், அவன் என் ட்ராப்ல வந்து விழுந்து செத்து போயிட்டான். ஆமா மாஸ்டர் நீங்க ஏன் டெவில்ஸ் கூட ஒர்க் பண்றீங்க நம்ம ஹீரோ கேட்கவும், கேட்ஸ் ஆஃப் ஹெல்த் திறக்கும் போது நான் அங்கதான் இருந்தேன், நீ போய் அதை டேரக்டா பாரு, நான் ஏன் டெவில்ஸ் பக்கம் இருக்கேன்னு உனக்கு புரியும் அப்படின்னு வா சொல்றா. மாஸ்டர் அப்படி அங்க என்னதான் நடக்குதுன்னு நம்ம ஹீரோ கேட்கவும், நீ ஏன் டேரக்டா கேட்ஸ் ஆஃப் ஹெல்த் கிட்ட போய் பாரு, அப்பவும் முடிவு மாற வாய்ப்பு இருக்கு, இந்த ஸ்வாட நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ போகவும், மாஸ்டர் அதை திருப்பி கொடுத்துருங்க நம்ம ஹீரோ சொல்லவும், நான் அவன் மேல கருணை காட்டுறதுனால தான் உன்னை உயிரோட விட்டுட்டு போறேன் அப்படின்னு சொல்லி அந்த மாஸ்டர் சொல்றா. சரி அந்த ஸ்வாட நீங்களே வச்சுக்கோங்க, உங்க கை துண்டா போனா நான் பொறுப்பு இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். அந்த ஸ்வாடுக்குள்ள ஒரு பின் இருக்கு, ரிமோட்டா நான் அதை அட்டாக் பண்ணா உங்க கை துண்டாயிரும் நம்ம ஹீரோ சொல்லவும். அவளுமே ஸ்வாட செக் பண்ணி பாக்குறா, உள்ள ஒரு பின் இருக்கு. உடனே ஸ்வாட கீழே போட்டு இதை ஏன் நீ என்கிட்ட அட்டாக் பண்றதுக்கு முன்னாடியே சொன்னான்னு கேட்கவும், இனிமே உங்களுக்கு புரியல, ஏன்னா நான் உங்களை நம்புறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சரி ஓகே நான் தோத்துட்டேன்
தோத்துட்டேன் சரண்டர் ஆயிடுதான் அப்படின்னு சொல்லவும் உங்க வாயால நீங்களே ஒத்துக்கிட்டீங்க நீங்க தோத்துட்டீங்கன்னு. சோ இப்போ நான் சொல்றத பண்ணுங்க, ட்ரெஸ்ஸை கலட்டுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இவன் திருந்தவே இல்லைன்னு எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. அந்த மாஸ்டரும் ட்ரெஸ்ஸை கலட்டி தைஸோட உட்கார வைக்கிறான். நம்ம ஹீரோ அதை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கவோ மார்கரெட் பின்னாடி செம டென்ஷன்ல இருக்கா. இவளே தோத்துட்டாளா அப்படின்னு சொல்லி டியாகோ இது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கான். அப்படியே என்னாலும் 1000 டபுள்ஸ் தாண்டிலாம் அவ்வளோ ஈஸியில் இங்கே வந்துட முடியாது அப்படின்னு டியாகோ சொல்றான். ஆண்ட்ரி இருக்காங்கிறது என்கிட்ட ஏன் சொல்லல அப்படின்னு இந்த இன்னொரு நெக்ரோமன்சர் கேட்கவும் சர்ப்ரைஸா இருக்கட்டும்னு நினைச்சேன் அப்படின்னு டியாகோ சொல்றான். பெலர்கோ இப்போ டீமன்ஸ் கூட ஃபைட் பண்ணி கேட்டல்ல நோக்கி போய்கிட்டு இருக்கான். நான் மேயர் ஆகிறதுக்கு முன்னாடி மர்ச்சண்டா இருந்தவன். ஸோ எனக்கு சீக்ரெட் பேசேஜ் எல்லாம் தெரியும். பிரின்சஸ் ஸ்டாக்கிங்ஸ்ல பாக்குறதுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்ட்டு இப்போ மேயர் வந்து சீக்கிரட்டா வச்சிருக்கிற போட்டை போய் எடுக்கிறான். நம்ம ஹீரோவோட மாஸ்டர் கொண்டு வந்த அந்த டீமன் மேலே இவங்க கேரேஜ் வச்சு பக்கத்து வில்லேஜ்க்கு போயிட்டு இருக்காங்க. பின்னாடி இருந்த ஒரு டீமன்ஸ் வந்து இவங்க கிட்ட வரவும் என்ன சாவணும்னு ஆசைப்படுறீங்களா, அமைதியா உட்காருங்க அப்படின்னு நம்ம மாஸ்டர் சொல்லவோ டீமன்ஸா அமைதியா இருக்கு. எப்படி இவ அந்த டீமன்ஸை கண்ட்ரோல் பண்ணுதா அப்படின்னு பிரின்சஸ் ஆச்சரியப்படுதா. இவனோட அப்பாக்கு எஃப்எல் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு, எஃப்எல்க்கும் இவனை ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு. நீங்க 2 பேரும் சண்டை போடாதீங்க, 2 பேரும் ஒரே டைம் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். மேஜிக்கல் கிராஃப்ட்மேன் ஒர்க் ஷாப்க்கு போனா நான் யாருக்கும்லாம் ஹெல்ப் பண்ண மாட்டேன், வெளியே போங்க அப்படின்னு உள்ள இருந்துட்டே அவன் கத்துறான். சொன்னபடி நான் என் டீலிங்க முடிச்சுட்டு நம்ம ஹீரோ மாஸ்டர் கிளம்பவும் சாரி பண்ணி தாரன்னு சொல்லி இருக்கீங்க நம்ம ஹீரோ கேட்கவும் சரி இப்ப லாக்கோட பூட்டை திருடுத்தனமா உடச்சி இவங்க உள்ள போறாங்க. உள்ள இருக்கிற ஆளை அட்டாக் பண்ணலான்னு வந்துட்டு பார்த்தா ஷியான் வந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. யோ கையை எங்கேயா வைக்கிறேன், நான் ஷியான் இல்ல நம்ம ஹீரோ சொல்லவும் ஒன்னு சுத்தி லெஜெண்டரி ஹீரோவோட ஆரா இருக்கு, அதனால தான் நீ ஷியான் நினைச்சேன் அப்படின்னு அவர் சொல்லவும் இது ஷியானோட தாத்தா அப்படின்னு ஆண்ட்ரி சொல்றா. ஒழுங்கா கண்ணு தெரியாம கப்பலை ஊத்துறதுக்கு பதிலா எல்லாரோட தலையிலேயே அவர் காஃபியை ஊத்திட்டு இருக்காரு. எங்க கேரேஜ் ரெடி பண்ண எவ்வளவு நேரம் ஆகும் நம்ம ஹீரோ கேட்கவும் 2 நாள் ஆகும்னு அவர் சொல்றாரு. என்னது 2 நாளா, எங்ககிட்ட அவ்வளோ டைம் இல்ல, வேற கேரேஜ் இருந்தா கொடுங்க நம்ம ஹீரோ கேட்கவும் இங்க இருந்து எல்பானியாக்கு உங்களை கூட்டிட்டு போற ஸ்பீடுக்கு எந்த கேரேஜும் இல்ல அப்படின்னு சொல்லவும் நான் அதோட மேனுவலை படிச்சு முடிச்சிட்டேன், ஹெல்ப் பண்றதுக்கு வேற எந்த புக்கை படிக்கணும்னு பிரின்சஸ் கேட்கறா. அங்க இருக்கிற சில புக்கை காமிக்கவும் 1 hour டைம் கொடுங்க, எல்லாத்தையும் நான் படிச்சு முடிச்சிருவேன், நானும் ஈஸியா அதை ரிப்பேர் பண்ண கத்துக்கிட்ட வேலை குயிக்க முடியும் பிரின்சஸ் போறா. மார்கரெட் நீ உண்மையிலேயே ஒரு ஜீனியஸ் ப்ராடஜி அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். சரி நீ எப்படி லெஜெண்டரி ஹீரோவானங்கிற கதையை சொல்லு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அதை நான் சொல்லலாம், பட் நம்பிக்கை இல்லாத ஆளுங்க இங்க இருக்காங்க அப்படின்னு யோனா அப்பா சொல்லவும் நீங்க நம்புற மாதிரி பதிலுக்கு நான் வேணா அப்படின்னு வா சொல்லவும் நான் உன்னை டச் பண்ணலாமான்னு யோனா அப்பா கேட்கவும் இல்ல பதிலுக்கு நானும் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன் அப்படின்னு வா சொல்றா. இது ஒரு ஆர்டிஃபிஷியல் ஸ்வாட் நேஜஸ் அண்ட் பெஸ்ட் கிராஃப்ட்மேன் சேர்ந்து உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்லவும் அப்ப இந்த ரெப்ளிகா வச்சு கேட்ஸ் ஆஃப் எல்லாம் மூட முடியுமா நம்ம ஹீரோ கேட்கறான். அது முடியாது, ஒரிஜினல் சீக்ரெட் ஸ்வாட் லெவலுக்கு இது ஸ்ட்ராங் கிடையாது அப்படின்னு யோனா அப்பா சொல்றாரு. டார்க் லார்ட் அவரோட ஜெனரல்ஸ்க்காக தானே இது உருவாக்கப்பட்டது அப்படின்னு எஃபல் கேட்கவும் ஆமா இன்ஃபர்னோ ஜெனரல்ஸோட ரீஜெனரேட்டிவ்க்கு முன்னாடி எந்த வெப்பனாலையும் அதை அட்டாக் பண்ண முடியாது, சோ அதுக்காக தான் இந்த வெப்பனை கிரியேட் பண்ணிருக்காங்க. கரெக்டா, நான் சொல்ல போற டீடைல் இதுக்கு சம்பந்தமானது தான். 4 இன்ஃபர்னோ ஜெனரல்ஸ் தான் 1000 டீமன்ஸோட எல்பானியால அவங்களுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சாவக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா இப்பவே திரும்ப போயிருங்கன்னு வா சொல்லவும் இன்ஃபர்னோ ஜெனரல்ஸும் 1000 டீமன்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். பேசாம நீங்க கேட்ஸ் ஆஃப் ஹெல்லுக்கு போய் அதை மூடுற வேலையை பாருங்க, தெரியாத பர்சனுக்கா நீ உயிரை ரிஸ்க் எடுக்க மாட்டேதான டோக்கா அப்படின்னு வா கேட்கவும் இல்ல 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த டோக்கா நான் கிடையாது, இப்போ நான் மாறிட்டேன், அது போக 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் காப்பாற்ற நினைச்ச அதே பர்சன் தான் இப்போவும் காப்பாற்ற வேண்டியது இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு போறான். 3 வருஷத்துக்கு முன்னாடியும் சரி இப்பவும் சரி நீ என் சிஸ்டர் யோனாவை தானே காப்பாற்றணும் ட்ரை பண்ற அப்படின்னு மில்லி கேட்குமா. ஆமா நம்ம ஹீரோ சொல்றான் உன் சிஸ்டர் இன்ஃபெக்ட் ஆயிட்டா அவ்வளோ ஜாம்பியா மாறிட்டு இருக்கா, தான் நான் அவ பாடியில கண்ட்ரோல் இருக்கேன், பட் உங்ககிட்ட தான் சீக்ரெட் ஸ்வாட் இருக்கு, உனக்கு எப்படி கிடைச்சது நம்ம ஹீரோ கேட்கவும் ஒரு டோர்னமெண்ட்ல நான் வின் பண்ண அதுக்காக எனக்கு இதை கொடுத்தாங்க டோக்கா, ஒருவேளை நீ இந்த ஃபைட்ல தோத்துட்டேன்னா என்ன கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி அவ அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா. 3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அதே டோக்கன் இப்ப கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு அட்டாக் பண்ணா மான லெவல் கம்மியா இருக்கிறதுனால அந்த ஸ்வாட் வந்து வளையுது. ஸோ மெல்லி வந்துட்டு ஈஸியா நம்ம ஹீரோவை தோக்கடிச்சிருந்தா இவ்வளவு வீக்கா இருந்துட்டு நீ எப்படி அவங்க எல்லாரையும் தோக்கடிச்சு என் சிஸ்டர் ப்ரொடெக்ட் பண்ணுவ அப்படின்னு சொல்லி மெல்லி கேட்கவும் சிச்சுவேஷன் எப்படி இருந்தாலும் சரி என்னாலும் நான் அவளை சேவ் பண்ணுவேன், 3 வருஷத்துக்கு முன்னாடி வேணா ஷியான் அவளை காப்பாத்திருக்கலாம், பட் இப்போ நான் தான் லெஜெண்டரி ஹீரோ, நான் அவளை காப்பாத்துவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். 3 வருஷத்துக்கு முன்னாடியும் நீ தானே என் சிஸ்டர் காப்பாத்தினது, ஷியான் என்கிட்ட எல்லாத்தையும் ஆல்ரெடி சொல்லிட்டான், ட்ரெவல்ஸை ட்ராப்பை வச்சு தடுத்ததுல தான் அவனால டைமுக்கு வந்து காப்பாற்ற முடிஞ்சதுன்னு சொன்னான், அப்பவும் நீ தான் என் சிஸ்டர் காப்பாத்தினா இப்பவும் காப்பாத்துவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு வா சொல்றேன். உண்மையிலேயே நான் பெருசா எதுவும் பண்ணல, ஆனா இப்போ நான் தனியா இல்ல எனக்காக ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, இந்த தடவை டேரக்டாவே நான் அவளை காப்பாத்துவேன், சாரி எனக்கு பாத்ரூம் வருது போயிட்டு வரேன் அப்படின்னு நம்ம ஹீரோ தனியா போயிட்டு இந்த தோடைய பார்க்கதா எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். அவ காலைல ஸ்டாக்கிங்ஸை போட்டு இதெல்லாம் எனக்கு நம்ம ஒரு கனவு பெரிய இருக்கு என்ஜாய் பண்ற அப்படின்னு நம்ம ஹீரோ என்ஜாய் பண்ணிட்டு இருந்தா. ஒரு டெவில் வந்து நம்ம ஹீரோ தலையை டச் பண்ணுது. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஹீரோக்கு எல்லாரையும் ஒன்று காப்பாத்துறதுக்கு 18 hours தான் இருக்கு. அதுக்குள்ள அந்த டெவலை போயிட்டு தடுக்கலன்னா எல்லாருமே ஒரிஜினல் ஜாம்பியா மாறிடுவாங்க. இப்போ இன்னொரு டபுள் வர நம்ம ஹீரோ வந்து என்னமோ பண்ணிடுச்சு. என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.